இதை தூக்கிட்டு வர முடியாது. ஜாலியாக வரும். நல்லா கரண்டியோட நான் வந்து வெயிட்டா கையை கொடுங்கடா. காளானு கோழிக்கறியும் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டு. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. பந்தயம் வச்சுக்கலாமா? யார் அதிகமாக சாப்பிட்றது வச்சுக்கிறோம். வச்சுக்கிறோமா? மட்டும் செய்யக்கூடாது. கடைக்கு கடலை மிட்டாய் உயிரோடு உறவாட எடுத்துட்டு வரேன். இட்லி சாப்பிடணும். இடம் இருப்பாரு. அவர்கிட்ட 1500 எனக்கு கொடுங்க. துண்டு துண்டா விழுவணும். என்ன துண்டு எடுத்து கொடுங்க. அதான் 2 துண்டு. அலசல் நல்லா அலசு. சோள மாவே, முணுக்கின மிளகு தூள், முணுக்கின கல்லுப்பு, நறுக்கின கோழிக்கறி, கலந்த மாவே, செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய், ஊற வச்ச கோழிக்கறி, கிட்டி எடுக்க அப்படியே அச்சா என் மேல தெரியும். அப்படியே வை வைக்கவா? எங்கே போனாலும் ஊத்து, எல்லாத்தையும் ஊத்து. நான் கொண்டு போகிறேன். உயிரை பேர் அதை விட்டு இந்தியை படித்து ஆடுயா. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவ்வளோதான். நான் வாங்கினேனே எந்த இடத்துல வாங்கினது? வேற ஆகிட்டா இருக்கும்பா. அடுப்பு ரெடியா? சரிதானா? வெண்ணெய் கட்டி, பொடியா நறுக்கின வெங்காயம்,
பொடியா நறுக்கின பூண்டு, நறுக்கின காளான், வேக வச்ச கோழி கறி, பால் கூழு, இல்லை நம்புறியா? முணுக்கின கல்லுப்பு, அது டேஸ்ட் நெய் டேஸ்ட் பண்ணுவாங்க. மல்லித்தழை, நல்லா இருக்கு. கொண்டாப்பா ஊற்றி விடுப்பா. அப்படி நிறைய ஊற்று. காளான்லாம் பயங்கர டேஸ்ட்டு. அருமையாக கறி எது காளான் வந்து இல்லை, அப்படி தான் இருக்குது. அது பார்க்கலாத்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு அது வேறு மதியாதா. காளான் எனக்கு, கறி உனக்கு. கோழி கறியையும் காளானையும் போட்டு வெளிநாட்டில் சமைப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை பண்ணியிருக்கோம். உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டு. அதுவும் இந்த பால் கூழ் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, அது இந்த காளானோட டேஸ்ட்டையும் கறியோட டேஸ்ட்டையும் எடுத்து கொடுத்து உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட சுவையை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுவும் இந்த புரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது எக்கு முக்கான சாப்பாடு. காளானா கறியா அந்த போட்டு போட்டு போகுது. வேற லெவல். பூரி கொண்டாந்துருக்காவா?